அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். திமுகவை கிழித்து தொங்கவிட்ட பாண்டே வாழ்த்து தெரிவித்த சீமான். இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய பாண்டே பாத்தீங்கன்னா தற்போது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல்ல இதுவரைக்கும் பேசியது இல்லாம ரொம்பவே ஆக்ரோஷமாக பாத்தீங்கன்னா திமுக கட்சியை குறித்து நிறைய விஷயங்களை ஆதாரத்தோட பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். திமுக கட்சி அப்படின்றது பாஜக கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ் கட்சிக்கும் எந்த அளவுக்கு துணை நின்றுருக்காங்க அப்படின்ற பழைய வரலாறு பாத்தீங்கன்னா பாண்டே பேசியிருக்காரு. பாபர் மசூதியை இடிச்ச பிறகுதான் திமுக கட்சி பாஜகவுடைய கூட்டணி வச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லோருமே மறந்துருப்போம். இந்த ஒரு விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா தற்போது வெளிச்சம் போட்டு பாண்டே அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா தற்போது பாஜக கட்சியை எதிர்க்க வந்த திமுக அப்படின்னு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளுக்கும் சரி, திமுக கட்சியின் தலைவரான ஸ்டாலின் மற்றும் துணை தலைவரான உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லோருமே திகைக்கிற அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா பாண்டே பேசியிருக்காரு. ஏன்னா வரலாறு மக்கள் எப்பவோ மறந்துட்டு இருப்பாங்க அப்படின்றதுனால நிறைய விளம்பரங்களை பாத்தீங்கன்னா திமுக கட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விளம்பரம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்க வரைக்கும் பாஜக கட்சியால உள்ளேயே நுழைய முடியாது அப்படின்றதா தான் இருக்கு. இது எந்த அளவுக்கு பொய்யாக இருக்கு அப்படின்னா, இவங்க இருவருமே ஒரு நல்ல நட்புல இருக்காங்க அப்படின்ற வரைக்கும் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு மோடி வராரு அப்படின்னு சொன்னா ஒரு ஹிந்திக்காரங்க என்ன ஆடை அணிவாங்களோ அந்த ஆடையில ஸ்டாலின் இருக்கிறதும், அதற்கு பிறகு அவருக்காகவே வெள்ளை கொடை பிடிக்கிறதும் அப்படின்னு மோடிக்கு எந்த அளவுக்கு ஒரு ஜாலரை அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு பிரைம் மினிஸ்டரை மதிக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா இவங்களுடைய குடும்ப நிகழ்வுக்கே பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் வாழ்த்து சொல்றதும் அதுக்கு பிறகு நேரடியாக வர்றதும் இவங்களுக்குள்ள இருக்க ஒரு ஒற்றுமையை காட்டுது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் பாத்தீங்கன்னா பாண்டே அவர்கள் வெளிச்சம் போட்டு சொல்லியிருக்காரு. மறைமுகமாக திமுக கட்சியும் பாஜக கட்சியும் ஒரு கூட்டணி கட்சி போல தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற உண்மையை பாண்டே அவர்கள் இந்த நேர்காணல உடைச்சிருக்காரு. இந்த தேர்தலில் மட்டும் ஒருவேளை திமுக கட்சி தோத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்த தேர்தலில் இவங்க இருவருமே இணைந்து தான் போட்டிடுவாங்க அப்படின்னும், தமிழ்நாட்டில் பாஜகவால கால் ஒன்றே முடியாது அப்படின்னு விளம்பரம் பண்ணிட்டு இருக்க திமுக கட்சி நிச்சயமாக அவங்களுடைய கூட்டணி வைப்பாங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு பாண்டே. ஏன்னா முன்பு ஒரு முறை பாபர் மசூதியை இடித்த தருணத்துல கலைஞர் பாத்தீங்கன்னா ஒருபோதும் பாஜக கட்சியோட கூட்டணி வைக்கவே மாட்டோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. அதற்கு பிறகு கொஞ்ச நாள்லயே பாஜக கட்சியோட கூட்டணி வச்சு தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல நின்னது அப்படின்றது வரலாற்றுல எவ்வளவு பெரிய பிழையாக கலைஞர் பண்ணிருக்காரு அப்படின்றத காட்டுது. இந்த விஷயங்கள்லாம் காலப்போக்கில் மக்கள் மறந்திருப்பாங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி அரசியல் விமர்சகர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் பேசும்போது இந்த நிகழ்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் வண்ணம் இருக்கு. தற்போது பாண்டே இந்த மாதிரி பாஜக மற்றும் திமுகவை எதிர்த்து பேசியிருக்கிறதுனால அவருக்கு நிறைய மிரட்டல்கள் வந்த வண்ணம் இருக்கு அப்படின்ற காரணத்தினால சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெறும் சவுக்கு சங்கருக்கு மட்டும் நான் அண்ணன் கிடையாது, பாண்டேக்கும் நான் அண்ணன் தான் அப்படின்னும், பாண்டேக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அவருக்கு துணையாக நிற்கும் அப்படின்னு பாண்டேக்கு பாத்தீங்கன்னா ஆதரவாக பேசியிருக்காரு சீமான். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, திமுக கட்சிக்கும் பாஜக கட்சிக்கும் இந்த அளவுக்கு ஒரு நட்பு இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.